கேப்டனுக்கு உண்மையில என்னதாங்க பிரச்சனை? அவர் வந்து கொரோனா தொற்றுங்காங்க, நிமோனியாங்காங்க, அவருக்கு சுயநலம் இல்லைங்காங்க. இதுல அவருக்கு என்னதான் பிரச்சனை இருந்தது? ஏன் அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு? அப்படிங்கிற முழு விவரத்த தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. அரசியல் கருடன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு பிரபல பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல தான் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பல விஷயங்கள வந்து பகிர்ந்திருக்கிறாருங்க. அவர் பட்டு பட்டுன்னு பேசுறதா இருந்தாலும், அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையா தான் இருக்குங்க. ஸோ, அதற்கான ஆதாரங்களும் அவர்கிட்ட இருக்கும். அந்த வகையில அவர் வந்து கேப்டனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சிருக்காருங்க. இப்ப கேப்டன் அவர்கள்ன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி இருந்திருக்கு கேப்டனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா வந்து கேப்டனுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கு. அடுத்ததா பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, நுரையீரல் பிரச்சனை இருந்திருக்கு. எல்லாத்த விட முக்கியமா கேப்டன் அவர்களுக்கு முடக்குவாத பிரச்சனை இருந்திருக்குங்க. அதனால அவரால கை, காலே அசைக்க முடியாத ஒரு நிலை. குரல் வளத்திலயும் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி கேப்டனுக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில கேப்டன் சில வருடங்களாகவே, சில மாதங்களாகவே கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு அப்படின்னு கூட நெறைய டாக்டர்ஸ்லாம் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் அவர்களுக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம்? அவர் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தது அவர் உடம்புக்கு ஒத்துக்கலையா? இல்ல கேப்டன வந்து என்னதான் அவருக்கு வந்து நடந்தது? அப்படிங்கிறது ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஸோ, இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்ற அவங்களோட குடும்பத்தார் ஏன் அப்பவே சொல்லல? கேப்டனுக்கு இதுதான் பண்றோம், இதுதான் செய்றோம்னு சொல்லிட்டு. இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் இருக்கும்? இந்த மாதிரி பல கேள்விகள பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் முன் வச்சிருக்காங்கங்க. உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னோம்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து அ அதாவது கர்ணனுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கலியுக கர்ணன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு ஏன் இவ்ளோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லும்போது, கேப்டனுக்கு வந்து நெறைய ஒரிகள் இருந்தது. அதாவது பார்த்தோம்னு சொன்னோம்னா, பஞ்சாயத்து தாங்க. நடிகர் சங்கத்துல நடிகர்களுக்குள்ள சினிமா பஞ்சாயத்து, அரசியல் பஞ்சாயத்து, குடும்ப பஞ்சாயத்து, இன்னும் தொழிலாளர்கள் பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போட்டு, 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 போட்டு அத வந்து சரி பண்றேன், சரி பண்றேன், சரி பண்றேன்னு சொல்லி ஆயி ஒரு கட்டத்தில வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆயி மனுஷனுக்கு பிரஷர் அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் ஒவ்வொரு பிரச்சனைகளா. நுரையீரல் பிரச்சனை வந்ததுனால அவருடைய வந்து தொண்டை பாதிப்பு அதிகமாயிருச்சு. அவரால வந்து சரியா பேச முடியல. கண் பார்வை சரியில்லாத அளவுக்கு வந்து போயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, அவருக்கு வந்து சுகர் பிரச்சனை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது, யோகா இந்த மாரி விஷயங்கள்லாம் செஞ்சு தான் அவர வந்து கொஞ்சம் ஆக்டிவா வச்சுட்டுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கேப்டன் அவர்கள் வந்து சுயநலவு இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ, அவங்களோட அந்த தலைமைச் செயலகத்தில நடந்த கூட்டத்தில கேப்டன் அவர்கள் இருக்கும்போது கூட, அவர் கோமால இருந்தவர தான் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களோ! அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு டாக்டர் காந்தாராஜ் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்கங்க. உண்மையில பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, கேப்டன் அவர்களுக்கு பல்வேறு அ அ நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு. அதற்கான ட்ரீட்மெண்ட்களும் போய்க்கிட்டு தான் இருந்திருக்குங்க. இப்ப கேப்டன் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களோட நண்பர் ஒருத்தர் அவங்கள போய் பார்க்கும்போது, லியாகத் அலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் போய் பார்க்கும்போது பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, கேப்டன் அவர்களோட கைகள கட்டி வச்சிருந்தாங்களாம். ஏன்னா, கேப்டன் அவர்கள் ஹைப்பர் டென்ஷன் ஆயி டக்கு டக்குன்னு யாரையும் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. அதனால தான் கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில இருக்கும்போது, என்னால வந்து அதுக்கப்புறம் இன்னொரு தடவ நம்ம கேப்டன பார்க்கவே கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நான் கேப்டன பார்த்துருக்கவே கூடாது அப்படிங்கிற மாரிலாம் பகிர்ந்திருந்தாருங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் கேப்டன் அவர்களுக்கு இருந்திருக்குங்க. இதற்கான முறையான தீர்வு அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்லாத பணம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாத வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. இருந்தாலுமே ஒரு மனுஷன வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு திருப்பி கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. ஏன் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? இந்த மாதிரி கூட இப்ப நெறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கேப்டன் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர் செய்த தர்மம் தான் அவரோட பேர இவ்ளோ தூரம் வந்து பெருமைப்படுத்தியிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெறைய பேர் சொல்லிட்டும் வந்துட்டுருக்காங்க. மேலும் கேப்டன் பற்றின பல்வேறு தகவல்கள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.